வணக்கம். முன்னொரு காலத்தில் கிரேக்க நாட்டில் அவலட்சணமாக கந்தல் உடையுடன் ஒருவன் காட்டில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் புல்லாங்குழலில் இசைப்பது வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு தன் புல்லாங்குழலில் இசைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் இசையில் ஒரு தேவதை மயங்கி அவன் நேரில் வந்து, உன் இசையில் மயங்கிவிட்டேன், உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், என் உலகத்துக்கு வா என்று கூறியது. அவனும் அதை சம்மதித்து, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று கூறியதுடன் அந்த தேவதை அவனுக்கு ஒரு மோதிரத்தை அணிவித்தது. உடனே அவன் அவலட்சணங்கள் மாறி அழகாக ராஜ இளவரசரை போல உடைகள் மாறிவிட்டது. அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் சொன்னான், தேவதையே, இந்த கோலத்தை என் ஊரில் காட்டிவிட்டு வருகிறேன் என்று கூறவோ, தேவதையோ தங்கத்தேரை வரவழைத்து குதிரைகளை பூட்டி அவனை அனுப்பி வைத்தது. அவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் ஒரு செல்வந்தர் அவனை பார்த்து, என் மகளை உனக்கு திருமணம் செய்து கொள்கிறேன், வா என்று அழைத்ததும் அவன் மறுத்துவிட்டான். மறுத்துவிட்டு செல்கையில் ஒரு வைர வியாபாரி அவன் தங்கத்தேரை பார்த்து அதன் மீது ஆர்வம் கொண்டு, என் மகளை உனக்கு மனமுடித்து வைக்கிறேன், வா என்று அழைக்கவும் அவன் மறுத்துவிட்டு கிளம்பிவிட்டான். செல்லும் வழியில் அரண்மனையில் இளவரசி ஒருவர் மாடியின் மேல் அமர்ந்து பார்க்க இவன் அழகில் மயங்கி அரசரிடம் சொல்லி இவனை வரவழைத்தாள். எனக்கு இருக்கிறது ஒரே பெண், இந்த நாட்டையே உனக்கு அளிக்கிறேன், என் மகளை மணந்து கொள் என்று கூற அவனோ மறுத்துவிட்டான். ஏனென்று கேட்க, நான் ஒருவரிடம் வாக்கு கொடுத்து விட்டேன், அதனால் இந்த நாடோ இந்த அரச பதவி எனக்கு வேண்டாம், நான் செல்கிறேன் என்று நன்றியுடன் திரும்பி அந்த தேவதையை மணந்து கொண்டு தேவதை சென்று விட்டான். நம்ம நாட்டில் நம்ம ஊரில் ஒருத்தர் அப்படி தான். அந்த ஊரில் நிறைய படித்தவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நிறைய ஆசை, பெண் அழகாக இருக்க வேண்டும், கூந்தல் நீளமாக இருக்க வேண்டும், மூக்கு கூராக இருக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகளை விதித்தார். அவ்வாறே தேடி சென்று பெண்களை தேடி பார்த்து கொண்டே வந்தார். தேடுகிறார் தேடிக்கொண்டே இருந்தார். அவருடைய நண்பர்களோ அனைவரும் திருமணம் செய்து பிள்ளை குட்டியோடு வாழ்ந்து வந்தார்கள். இவனுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டதால் ஏதாவது ஒரு பெண் கிடைத்தால் போதும் என்று ஒரு பெண்ணை பார்த்து ஒரு வழியாக திருமணம் செய்து கொண்டு வந்தார். முதலிரவு அன்று கேட்கும்பொழுது மணப்பொண்ணு கூறுகிறாள், நான் இன்னும் வயதுக்கு வரவில்லை. ஏனென்று கேட்க, ஜாதகத்தில் எனக்கு 40 வயதில்தான் நான் வயதுக்கு வருவேனா என்று கூறினாள். பாருங்கள் நீங்களே. நன்றி, வணக்கம்.